ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரெண்டு வெங்காயம் பயன்படுத்தி 2லிருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை மட்டும் லஞ்சுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். நீங்கள் இதுக்கு பெருசாக சைடிஷ் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு அப்பளம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 5லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் குக்கிங் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உளுந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் இதில் 2 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் ஒரு 50% வதங்கணும். அதாவது இந்த கண்ணாடி பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வரைக்கும் இது வதங்கணும். அந்த ஸ்டேஜுக்கு இது வர்றதுக்கு ஒரு நிமிஷம் போல் ஆகும். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் இதில் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாவை உடைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 20 செகண்ட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1/2 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் இதை நல்லா கலந்து விடலாம். இந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 20 செகண்ட்ஸ் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது நார்மலாக யூஸ் பண்ணுற ரைஸ் தான். நீங்கள் இதுக்கு பதில் பாஸ்மதி அரிசியில் பண்ண சாதம் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த சாதத்தை இதோட ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஈவனாக அந்த மசாலா எல்லா ரைஸோடையும் சேர்கிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இது ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக சரியாக போகும். நீங்கள் 2 பேர் 3 பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா அளவுகள் எல்லாமே கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா இந்த ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஆனியன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட சைடிஷாக ஒரே ஒரு அப்பளம் மட்டும் போதுமானதாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.